வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் ஹாலிவுட் உச்ச நட்சத்திரமான பிராட் பிட் அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை கிரக மண்டல ஜோதிட அடிப்படையில் ஆராய்வோம். பிராட் பிட் இவர் பிறந்திருக்கிறது 18 டிசம்பர் 1963 காலை 6:31 AM. ஷேனில் பிறந்திருக்காரு, அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. 9 நிமிஷம் கேபி. சூரிய மகதச இருப்பு 4 வருடங்கள் 8 மாதங்கள் 22 நாட்கள். ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபப்பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் புதனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் ராகுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார். புதன் குருவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார். குரு செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். சனி தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் ராகுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் லக்ன பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 2, 3 பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2, 8, 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 3 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 4வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 1, 5, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சினிமா துறைக்கு கவர்ச்சிக்கு காரகமான சுக்கிரன் 1, 2, 7, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 2, 3 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 7, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 1, 7 பாவங்களோட 2, 4 பாவங்களை மறைமுகமாகவும் லக்ன பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆதிக்கம் செய்யும் சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரன் அழகு, கலைகள், கவர்ச்சி, சினிமா துறைக்கு காரகத்துவம் பெற்றவர். சுக்கிரன் ஆதிபத்தியம் வாயிலாக 7, 11, 12 பாவங்களை ஆளக்கூடியவர். சுக்கிரன் 1, 2, 7, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7 பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் லக்ன பாவத்துக்கு சப்ளாடாக வராரு. லக்ன பாகையை கவனிங்க. லக்ன பாகை விருச்சிக ராசியில் 18 டிகிரி 33 நிமிடங்கள் 45 வினாடிகள். ராகுவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளையும் அமையுது. 4வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 4வது பாவ ஆரம்ப முனை மீன ராசியில் 03 டிகிரி 38 நிமிடங்கள் 4 வினாடிகள். சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபலையும் அமையுது. கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை மேஷ ராசியில் 03 டிகிரி 20 நிமிடங்கள் 52 வினாடிகள். சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபலையும் அமையுது. 6வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 6வது பாவ ஆரம்ப முனை மேஷ ராசியில் 27 டிகிரி 27 நிமிடங்கள் 55 வினாடிகள். புதனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபலையும் அமையுது. கிரக மண்டல ஜோதிட முறையில் எதிரெதிர் பாவங்களுக்கு ஒரே கிரகம்தான் சப்ளாடாக அமையும். சுக்கிரன் இவருடைய பாவ முனைகளில் லக்னம் 4வது பாவம், 5வது பாவம், 6வது பாவம், 7, 10, 11, 12 பாவங்களுக்கு சப்ளாடாக அமைகிறாரு. ஜாதகர் ஹாலிவுட் சினிமா துறையில் உச்ச நிலையில் இருக்கிறாரு. இவருடைய கலை உலக வெற்றி பயணத்தை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் ஆராய்வோம். ஜாதகர் தன்னுடைய ஹாலிவுட் திரைப்பயணத்தை 1992ஆம் ஆண்டு தொடங்கினார். தெல்மா அண்ட் லூயிஸ் என்ற திரைப்படத்தின் வாயிலாகவும் எ ரிவர் ரன்ஸ் த்ரூ இட் என்ற திரைப்படத்தின் வாயிலாகவும் மக்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்த திரைப்பட வெற்றிகளுக்கு பிறகு லெஜெண்ட்ஸ் ஆஃப் த வால், இன்டர்வியூ வித் அ வேம்பயர் ஆகிய திரைப்படங்கள் 1994ஆம் ஆண்டு வெளிவந்தது. ராகுதச சனி புத்தியில், ராகுதச புதன் புத்தியில். தசநாதன் ராகு லக்ன பாவத்தோடு 7வது பாவத்தையும் 8, 10 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. 1, 7, 10 பாவங்கள்
தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற பாவங்கள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 2, 3, 7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3 பாவங்கள் கலைத்துறை பாவமான 5வது பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவங்கள்னு சென்ற பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். பிராட் பிட் அவர்களுக்கு 1994 முதல் 2003 ஆண்டு வரை ராகு தசையில் புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்திகளில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்தார். தசாநாதன் ராகு லக்ன பாவத்தோட 7வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 8, 10 பாவங்களை மறைமுக குறிக்காட்டியாக குறிக்காட்டுறாரு. 1, 7, 10 பாவ குறிகாட்டிகள் தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடியவை. புத்திநாதனாக செயல்படக்கூடிய கேது லக்ன பாவத்தோடு 7வது பாவத்தையும் 2, 4 பாவங்களை மறைமுகமாகவும் குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 1, 2, 7, 11, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. தொடர் புத்திநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் லக்ன பாவத்தோடு 2, 3 பாவங்களை குறிக்காட்டுறாரு. அவரை தொடர்ந்து வரக்கூடிய புத்திநாதனாகிய சந்திரன் 2, 8, 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 3 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. சந்திரனை தொடர்ந்து வரக்கூடிய புத்திநாதனாகிய செவ்வாய் லக்னாதிபதியாகி 7வது பாவத்தை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. செவ்வாய் இவருக்கு லக்னாதிபதியாகி 5, 6 பாவங்களை ஆதிபத்தியம் வாயிலாக செயல்படுத்தக்கூடியவர். பிராட் பிட் அவர்களுக்கு உலக அங்கீகாரம், அசுர வளர்ச்சி குருமகா தசையில் ஏற்பட்டது. 2004 முதல் 2018 வரை அபரிமித வளர்ச்சி ஏற்பட்டது. தசா நடத்தக்கூடிய குரு செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபையிலையும் இருக்கார். செவ்வாய் லக்னாதிபதியாகி லக்ன பாவத்தோடு 5, 6 பாவங்களை ஆதிபத்தியம் வாயிலாக ஆளக்கூடியவர். லக்னாதிபதியின் சாரம் சுய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஜாதகர் குரு தசா முழுவதுமே பல கோடிகளை சம்பாதிச்சார். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.